தென்காசி, சேலம், கோவில்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன், உதயசூரியன், தினேஷ், முத்துக்குமார், சண்முகன், நகுலன், வனராஜா, மோகன்ராஜ், உதயகுமார், முத்துமாரியப்பன், கோபி ஆகிய 10 நண்பர்கள். இவர்கள் தள்ளுபடி விலையில் வீட்டு உபயோகப் பொருட்களான கேஸ் ஸ்டவ், மிக்சி ஆகிய பொருட்களை விற்பனை செய்து பல்வேறு இடங்களில் பெண்களிடம் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நபர்கள் கடந்த வாரம் புதுவையை ஒட்டிய தமிழ்நாடு பகுதியான பெரிய முதலியார் சாவடியில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் வாடகைக்கு தங்கி உள்ளனர். இவர்கள் அங்கிருந்து ஆம்னி வேன் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வீட்டு உபயோகப் பொருட்களை கிராமங்களுக்கு எடுத்துச் சென்று விற்று வந்துள்ளனர். அங்குள்ள பெண்களிடம் தாங்கள் வைத்துள்ள பொருட்களின் மொத்த விலை 10,700 ரூபாய் என்றும், ஆனால் அதிர்ஷ்ட கூப்பன் மூலம் 6,700 ரூபாய்க்கு தருவதாக கூறியுள்ளார். கூப்பனில் ஸ்டார் வந்தால் அதிர்ஷ்டம் இல்லை என்றும், எண்கள் வந்தால் அதிர்ஷ்ட கூப்பன் என்றும் கூறியுள்ளார். நேற்று மரக்காணம் அருகே செட்டிக்குப்பம் கிராமத்தில் விற்பனை செய்துள்ளனர். இவர்கள் கூறியது போல் அதிர்ஷ்ட கூப்பன் வந்தவர்கள் 6,700 ரூபாய் செலுத்தி கேஸ் ஸ்டவ், மிக்சி உள்ளிட்ட பொருட்களை வாங்கியுள்ளனர். ஒரு சிலர்களை பிரித்து பார்த்துள்ளனர். அப்பொருளில் கூடுதலாக ஒரு ஜதை கொலுசு இருந்துள்ளது. இந்த கொலுசு பற்றி விற்பனை செய்தவர்களிடம் அங்கிருந்த பெண்கள் கேட்டுள்ளனர். அப்போது அந்த இளைஞர்கள் தங்கள் நிறுவனத்தின் உரிமையாளர் பெண்ணுக்கு இந்த மாதம் பிறந்த நாள் விழா என்றும், அதை ஒட்டி ஒரு பொருளில் மட்டும் இந்த வெள்ளி கொலுசு இருக்கும் என்றும், இதற்கு பணம் தர தேவையில்லை என்றும் கூறியுள்ளனர். இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தள்ளுபடி விலையில் பொருட்களை வாங்கியுள்ளனர். அவர்கள் வாங்கிய அனைத்து பொருட்களிலுமே வெள்ளி கொலுசு இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்தவர்கள் அந்த கொலுசை அருகில் இருந்த அடகு கடைக்கு எடுத்து சென்று பரிசோதனை செய்துள்ளனர். அப்போது அந்த கொலுசு வெள்ளி இல்லை, அது திருவிழாக்களில் விற்கப்படும் பித்தளை கொலுசு என வட்டி கடைக்காரர் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மரக்காணம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று மோசடி செய்து பொருட்களை விற்றவர்களை கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய கார், 2 இருசக்கர வாகனங்கள், 20 ஜதைக்கும் மேற்பட்ட போலி கொலுசுகள், மிக்சி, கேஸ் ஸ்டவ் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து இந்த 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.